இந்த உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த இரண்டு ஜாம்பவான்களின் சந்திப்பு நேற்று அலாஸ்காவில் நடந்ததுங்க. ஆமாம், அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிபர்களின் சந்திப்பு. இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, அலாஸ்கா ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இது முன்னாள் ரஷ்யாவோட நிலப்பரப்பு. இதை சில மில்லியன் டாலர்களை கொடுத்து அமெரிக்கா விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு நாடும் அருகருகே உள்ள நாடு தாங்க. விலைக்கு வாங்கினதால் இப்போ இது அமெரிக்கா வசம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கச்சத்தீவு மாதிரி. நம்ம கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் இலவசமாக கொடுத்தாங்க இலங்கைக்கு. ஆனால் இவங்க அப்படி கொடுக்கல, அவங்க பணத்துக்கு விற்றுருக்காங்க. புட்டின், ட்ரம்ப்பு இருவரும் தங்களோட விமானத்தில் இருந்து இறங்கி சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்தாங்க. புட்டின் அங்கே ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்துட்டார். புட்டின் எப்போவுமே பாட்ஷா பாய் மாதிரி தான். நீ ஃபஸ்ட்டு வாடா, நான் ரெண்டாவது வாரேங்கிற மாதிரி தான் தலைவன் கெத்தாக இறங்கினார். முதல்ல அங்கே ட்ரம்ப்பு காத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது நம்ம புட்டின் விமானத்தை விட்டு இறங்கின உடனே ட்ரம்ப்பு கை கொடுத்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தாரு. ரெண்டு பேருமே சிவப்பு கம்பளத்தில் நடந்து வராங்க. அப்படி வந்த உடனே இவங்க நடந்து வரும்போதே அங்கே பாதுகாப்பு விமானங்கள் சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை இருவருமே கவனித்தபடி நடந்து வந்தாங்க. அப்படி வந்த உடனே ரெண்டு பேரும் அமெரிக்க அதிபரோட பாதுகாப்பு கவச வாகனம், அந்த வாகனத்தில் ஏறி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு பயணம் பண்ணாங்க. அந்த வாகனம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு அதிக உள்ள கவசம், பாதுகாப்பு கவசம் உள்ளது. எத்தனை பாம்பு விழுந்தாலும் உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு அந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஏறி எங்கே பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அங்கே போய் சேர்ந்தாங்க. அங்கே சேரவும் 2.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்ததுங்க. இந்த உலகமே இதை கவனிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா இவங்க முக்கியமாக உக்ரைனு போர் நிறுத்தம் தான் இவங்களோட உலகமே எதிர்பார்த்தது. அதுலேயும் ஐரோப்பா நாடுகள் அதிகமாக எதிர்பார்த்தது இதுக்காக தான், இந்த பேச்சுவார்த்தையே. இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருமே இரு துருவங்கள்னு சொல்லலாம். இப்போ நிலைமைக்கு அப்படித்தான். ஏன்னா நேட்டோ, பிரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் இரு துருவங்களாக தான் இருக்காங்க. அப்புறம் அந்த 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை முடியவும் ரெண்டு பேரும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு மேடையில் அமர்ந்தாங்க. அப்போ புட்டின் என்ன சொன்னார்னா, செய்தியாளர் சந்திப்பில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். அடுத்த சந்திப்பு கண்டிப்பாக மாஸ்கோவில் நடக்கும், அப்போ ட்ரம்ப் அங்கே கண்டிப்பாக வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்தாருங்க. அப்போ இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிருக்குது. புட்டின் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் போயிருக்குது. மேலும் ட்ரம்ப்பு அதிபராக இருந்தால் உக்ரைன் போது வந்திருக்காதுன்னு புட்டின் அந்த இடத்துல ஒரு பதிவை போட்டார். சொன்ன உடனே கைத்தட்டலைங்க. ஏன்னா புட்டின் இப்படி பேச காரணம், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு போர் செய்ய ஆயுதங்களை கொடுத்து உதவுனார். அப்போ இந்த நேட்டோவில் சேர்த்துக்கிடுவேன்னு வேற சொன்னார். இதுதான் பிரச்சனைக்கு காரணமே. அப்போ அந்த நேரத்தில் ஜோ பைடனுக்கு பதில் அந்த இடத்துல ட்ரம்ப் இருந்தால் இதை செஞ்சுருக்க மாட்டார் அப்படிங்கிறத சூசகமாக சொன்னார் புட்டின். பேச்சுவார்த்தை உக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி பேச தான் இந்த சந்திப்பு. ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இங்கே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ரஷ்யா உக்ரைனை அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஒரு பேட்டியில் சொன்னார். ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பு கொடுத்த அழுத்தத்தால் தான் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம். ஹிலாரி கிளின்டன் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ரஷ்யா கைப்பற்றிய இடங்களை மீண்டும் அந்த நிலப்பரப்பை உக்ரைனுக்கே கொடுக்கணும். அப்படி கொடுக்க வைக்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போனார்னா ட்ரம்ப்புக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹிலாரி கிளின்டன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா அந்த நிலப்பரப்பை விட்டு கொடுக்குமா என்னங்கிறதெல்லாம் இப்போ தெரியாது, அது அடுத்த பேச்சுவார்த்தையில் தான் தெரியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுற நாட்டை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறாங்க இந்த ஐரோப்பிய நாடுகள். பாலஸ்தீனம் அந்த நாடை ஏன் அங்கே வாழ்கிறவங்க மக்கள் இல்லையா? ஐரோப்பா நாடுகளுக்கு அதை பற்றி தெரியலையா? அப்படிங்கிறதாங்க நமக்கு பெரிய ஒரு, அது என்ன சொல்கிறது, அதிசயமாக தெரியுது. அந்த நாட்டையே சீர்குலைச்சிருச்சு இந்த அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இஸ்ரேலு.
அங்கே வாழ்கிற மக்கள் ஒருவேளை உணவுக்காக முண்டி அடித்து நெரிசலில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு அவனே பசியில் வந்து அந்த இடத்துல முண்டி சண்டை போடுறான். இதை ஒரு பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லி அங்கே இருக்கிற இராணுவம் அந்த மக்களை சுட்டு கொள்கிறாங்க, அந்த இஸ்ரேல் இராணுவம். இது எந்த வகையில் நியாயம்? அப்போ அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு இவங்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது கிடையாது, அதுக்கான முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னப்பா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் வந்து பேசுவான், இல்லைன்னா பேச மாட்டான். அதுதாங்க உண்மை. எது எப்படியோ போர் இல்லாத உலகம் வேணும். அதுக்கு எப்படி நடந்தாலும், பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதை நம்ம வரவேற்போம். நன்றிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வந்து திருவில்லிபுத்தூரோட நம்பர் 1 ருசியான குவாலிட்டி பால்கோவா, புளிய மரத்துக்கடை அல்லது வெங்கடேஸ்வரா பால்கோவா தேவைன்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.